ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல் சப்பா சேனல். இன்றைக்கி 1 kg சிக்கன் பிரியாணி மசாலாவோட செய்ய போகிறோங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடான பிறகு பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய்லாம் போட்டு புரிஞ்சு வந்த பிறகு 1 kg அரிசிக்கு நான் 1/2 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். 3 ரம்ப இலையும் கழுவி வெட்டி போட்டுக்கிடலாங்க. வெங்காயமும் ரம்ப இலையும் வதங்கி வந்த பிறகு 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் எடுத்து போட்டுட்டு நல்லா வதக்குன்னு வதக்கலாம். வதக்கி வந்த அப்புறம் 4 பச்சை மிளகாவும் போட்டுக்கிட்டு நல்லா வதங்கி வரட்டுங்க. ப்ரௌன் கலர் ஆகணும்னு வெங்காயம் அவசியம் இல்லை. வெங்காயம் வதங்கினாலே போதும். இனி சிக்கன் எடுத்து நம்ம போட்டுட்டு நல்லா வதக்கு நம்ம வதக்கலாம். நான் சிக்கனில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இவ்வளோ தாங்க போட்டிருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு 2 ஸ்பூனு மிளகாய்த்தூளும் போட்டுக்கலாம். 1/4 கிலோ தக்காளியும் எடுத்து போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா மசஞ்சு வரத்துக்கு மூடி போட்டு விட்டுறலாங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா தக்காளி எல்லாம் மசஞ்சு நமக்கு சிக்கன்லாம் வெந்து வந்திருக்கும். இனி நம்ம புதினா ஒரு கைப்பிடி அளவு, மல்லி ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். இனி நம்ம தீயை குறைச்சி வச்சு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க. 10 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம கழித்து பார்த்தாக்கா நமக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மசாலாவாட்டு வந்து சூப்பராக பிரியாணி மணமோடு இருக்கும். நல்லா கிண்டுன்னு கிண்டி எடுத்துடலாங்க. இனி தயிர் எடுத்து ஊற்றிடலாம். நான் தயிர் கட்டியாக ஊற்ற மாட்டேங்க, கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி ஊற்றுவேன், நல்லா தண்ணியாக. அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் நமக்கு. 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுறலாங்க. தயிரை ஊற்றி 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நம்ம நல்லா கிண்டி எடுத்துட்டு தண்ணி அளந்து ஊற்றிக்கிடலாம். அரிசி எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் தண்ணி அளந்து ஊற்றிக்கிடலாங்க. நான் இந்த கப்பில் 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றுனேன். இனி உப்பு எடுத்து போட்டுக்கிட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணி பார்த்துடலாம். மூடி போட்டு தண்ணி கொதிக்க விட்டுறலாங்க. இனி தண்ணி நல்லா தலைன்னு கொதித்து நமக்கு வந்துட்டு இனி அரிசியை ஊற வச்சுருக்கோம் இல்லையா, வடித்து நம்ம இனி எடுத்து போட்டுக்கிடலாம். தீயை கூட்டியே வச்சிடலாங்க. இனி நம்ம அரிசியெல்லாம் எடுத்து போட்டுட்ட பிறகு நம்ம கேசரி பவுடர் கொஞ்சம் போல எடுத்து போட்டு நல்லா கிண்டுன்னு கிண்டிட்டு நம்ம மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு விட்டுறலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு தண்ணி எல்லாம் கொஞ்சம் வற்றி வந்திருக்கும். இனி ஒரு அரை எலுமிச்சப்பழமோ பிழிஞ்சி ஊற்றிக்கிடலாங்க. ஊற்றிட்டு நம்ம நல்லா கிண்டுன்னு கிண்டி தீயை குறைச்சி வச்சிடலாம். தம்முக்கு விட்டுடலாங்க. மூடி போட்டு இனி நம்ம தம்முக்கு தீயை குறைச்சி வச்சுட்டா அதுக்கு மேலே தண்ணி உள்ள ஒரு பாத்திரத்தை வெயிட்டுக்குள்ளது வச்சிடலாம். வச்சுட்ட பிறகு 10லேருந்து 15 நிமிஷம் கழித்த பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா மணமாக சிக்கன் பிரியாணி ரெடிங்க மசாலாவோட. நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இன்றைக்கி எங்களுக்கு சிக்கன் மசாலா பிரியாணி வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்